வணக்கம் நிக்கிதா. பேரணாம்பட்டு அடுத்த பாலூர் பகுதியில் பார்த்தோமானால் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக முறையான குடிநீரானது தங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை என்ற ஒரு கோரிக்கையை அப்பகுதி பொதுமக்கள் முன்வைத்து தற்போது பேரணாம்பட்டிலிருந்து ஆம்பூர் செல்லக்கூடிய சாலையை மறித்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதாவது இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவிப்பது என்னவென்றால், கடந்த 1.5 ஆண்டு காலமாக நாங்கள் குடிநீருக்காக பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கின்றோம். குறிப்பாக இது குறித்து அரசு அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டிருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் ஊராட்சி நிர்வாக அதாவது ஊராட்சி மன்ற தலைவர் அது போன்ற கவுன்சிலர் இவர்களிடம் அனைவரிடமே நாங்கள் எங்களுடைய குறையை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். ஆனால் இதுவரை இதற்கான தீர்வை தற்போது வரை எந்த ஒரு அரசு அதிகாரியும் சரி, அந்த தலைவர் கவுன்சிலர் இவர்கள் யாருமே எங்களுக்கு ஏற்படுத்தி தரவில்லை என்ற ஒரு அவர்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றனர். மேலும் தற்போது இருக்கக்கூடிய காலகட்டமானது வெயிற்காலம், கோடைக்காலம் என்பதன் காரணமாக தண்ணீரின் தேவையானது அதிகரித்து காணப்படும். தற்போது குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாமல் நாங்கள் தொடர்ந்து அவதிப்பட்டு வருகின்றோம். மேலும் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் தங்கள் வீடுகளில் இருக்கின்றனர். அவர்களுக்கு தொடர்ந்து தண்ணீர் தேவைகளானது அதிகமாக காணப்படுகின்றன. ஆனால் குடிப்பதற்கான தண்ணீர் தேவையானது தேவை அதிகமாக இருந்தாலும் அந்த தண்ணீரானது தற்போது தங்களுக்கு இல்லை என்ற ஒரு ஆதங்கத்தையும் முன்வைக்கின்றனர். இது குறித்து நாங்கள் அரசு அதிகாரிகளிடம் தொடர்ந்து அவர்கள் தெரிவித்தாலும் அவர்கள் செவிசாய்க்காததால் நாங்கள் தற்போது இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். இந்த சாலை மறியல் போராட்டத்தின் காரணமாக பேரணாம்பட்டிலிருந்து குடியாத்தம் செல்லக்கூடிய சாலையில் வந்திருக்கக்கூடிய வாகனங்கள், பேருந்துகள் அனைத்துமே சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு அதாவது நீண்ட வரிசையில் நின்று கொண்டிருக்கின்றன. தற்போது அவர்களிடம் அரசு அதிகாரிகளும் காவல்துறையிலும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். அந்த பேச்சுவார்த்தையானது அதாவது தண்ணீர் முறையாக வழங்கப்படும் என்று தெரிவித்தால் மட்டுமே நாங்கள் கைவிடுவோம் என்றும் அப்பகுதி பொதுமக்கள் தெரிவித்திருக்கின்றனர். நிகேதா.